டெல்லியில் கனமழையால் யமுனையில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக சாலைகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். யமுனையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. சாலைகளிலும் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், யமுனையில் வெள்ளத்தின் காரணமாக என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சரி செய்ய என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு தெரியும், இமாச்சல், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் மேக வெடிப்பு, அதே போல உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் கனமழை கடந்த ஒரு வார காலமாகவே கனமழையானது அவ்வப்போது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் இதனுடைய தாக்கம் தற்போது நாம் பார்க்கலாம். சாலைகளில் இது போன்ற மழை நீர் தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த கனமழையானது அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கையான ஒரு எல்லோ எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு சூழல் தான் இங்கு தற்போது நிலவுகிறது. இந்த சாலையை பார்த்தோம் என்றாலே தெரியும், வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உள்ளே புகுந்திருக்கின்றது. அதே போல சாலைகளில் இதுபோன்று முழுமையாக தேங்கி நிற்பதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதித்திருக்கின்றது. இந்த சாலை, நாம் இருக்கக்கூடிய இந்த சாலை சிவில் லைன் பகுதி இந்த சாலையாக இருக்கின்றது. இந்த சாலை தான் அருகே இருக்கக்கூடிய மற்ற நகரங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சாலை வழியாக தான் அனைத்து தொழில் ரீதியாகவும் அதே போல பயணம் ரீதியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டும். தற்போது இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழையின் நீர் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதித்திருக்கின்றது. வாகனங்கள் பழுதடைந்து பாதையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. அதே போல குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருக்கக்கூடிய இது போன்ற அந்த மழை நீர்களை வெளியேற்றும் ஒரு பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மோட்டாரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வெள்ள நீரை தேங்கியிருக்கக்கூடிய வெள்ள நீரையும் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை யமுனை நதி ஏற்கனவே அந்த அபாய அந்த நீர் மட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் கரையோரம் வசிக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான அந்த தங்கும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு தேவையான உணவு போன்ற அத்தியாவசிய அந்த பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு நிலையில் மழையானது தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் மழை நீரை வெளியேற்றும் ஒரு பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற மழைக்காலங்களில் இதுபோன்று தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீர்கள் மூலமாக பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் எழக்கூடும். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும். அதே போல வெளியே சென்று வரக்கூடிய பொதுமக்களும் கவனமாக சென்று வர வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களுக்கும் அதே போல பொதுமக்களுக்கும் அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. மழையின் காரணமாக ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லி விமான நிலையம் ஏற்கனவே அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். பயணிகள் சம்பந்தப்பட்ட அந்த விமான நிறுவனங்களுடைய அந்த புதுப்பிக்கத்தக்க அந்த தகவலுக்கு பின்பற்ற வேண்டும். ஒருவேளை விமான சேவை பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ அதற்கான அறிவிப்பை சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் வெளியிடும். எனவே இதனை பின்பற்ற வேண்டும் என பயணிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போல டெல்லியை போலதான் மற்ற பல அருகே இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களும் கனமழையின் காரணமாக இது போன்ற கடுமையான ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. டெல்லியில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த நதிநீர் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசித்து வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த வானிலையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல பாதிப்பு எந்த அளவு இருக்கின்றது, அதனை எதிர்கொள்வதற்கான முக்கிய நடவடிக்கை மாநில அரசின் சார்பாக தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.